ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லா மதருமே ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு 5 கேட்டகரிஸ் சொல்ல போகிறேன். ரேட்டிங் எல்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் சீரியல்ஸ், அதாவது மாவு சத்து. ஸோ நம்ம ஊருக்கு நேட்டிவான அரிசி, கோதுமை, ஈவன் ஓட்ஸ், இதை வந்து கஞ்சி வடிவத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ், பழ வகைகள், ஆப்பிள், பேரிக்கா, இது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி கொடுங்க. வாழைப்பழத்தை வந்து அப்படியே ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். பப்பாளி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது வெஜிடபிள்ஸ், ரூட் வெஜிடபிள்ஸ். சோ கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாமே நல்ல ஸ்டீம் பண்ணுங்க, இல்ல பாயில் பண்ணுங்க. மேஷ் பண்ணி எந்த ஒரு திப்பியும் லம்ஸும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து தரலாம். நாலாவது பருப்பு வகைகள். வெறும் சாப்பாடை போட்டு நெய் மட்டும் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுறதெல்லாம் நிறுத்திட்டு சாப்பாடு, பருப்புல வந்து ஃபர்ஸ்ட் பாசி பருப்பை சேர்த்தி நீங்க பருப்பு சாதமா குழந்தைங்களுக்கு நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒண்ணு. அஞ்சாவது என்னோட ஃபேவரட் இட்லி தான். இட்லியுமே தண்ணி தொட்டோ இல்ல பசும்பால் தொட்டோலாம் இனிமேல் ஊட்டாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வச்சு ஊட்டலாம். இல்ல அப்படின்னா காய்கறிகள், அதுல வந்து சட்னி மாதிரி அரைச்சு குழந்தைங்களுக்கு வந்து தொட்டு கொடுக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அண்ட் என்ன எனக்கு கொடுக்கறதுனே தெரியல, அதனால நான் கடையில இருந்து இந்த பேக்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். என் குழந்தை நல்லா சாப்பிட்றான் டாக்டர்னா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஹோம் ஃபுட் தான் பெஸ்ட்.